பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை.
ராமாயணத்தில் ஒரு பகுதியாக கேட்பதற்கு நிஜமல் தியாகம் என்னும் அது திலட்சணா. ராமாயணத்தில் ஒரு பகுதியாக கேட்பதற்கு நிஜமல் என்னும் அது திலட்சணா. இலங்கை தீவின் காவலனாக நாவலர்க்கும் பாவலர்க்கும் பணிந்தெழும் புறவனாக ஏழு உலகம் போற்றுவோம்
20 கரம் கொண்டு பிரதீஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்று சிறப்பாடு இந்த தென்னிலங்கையை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் தென்னிலங்கை வேந்தர் ஸ்ரீ ராமநாதனுக்கு மகனாக பிறந்து இந்திர ஜெயித்தார், சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் நாள்தோறும் எனக்கு முன்னதாக வரக்கூடிய காவலனை வரும்போது அமகலம் பண்ணிக்கிற என்ன உழுகிறா? புளியா மழை உழுகுற புளியா மழை. என்ன சொல்லுங்க? மீசை குளிர் ஜோரம், மீசை குளிர் ஜோரம், குளிர் ஜோரம். ஏண்டா நாங்க ஒரு நல்ல மருத்துவரா பார்க்கத்தான் ஆஸ்பத்திரிக்கு போறதானே பார்த்தங்க. டாக்டர் பார்த்தங்க. அவரை பார்க்கலாம் தான் போற. அவர் இடுங்கின கால கழிப்பு விடுறாரு. அவரு டாக்டர் சேர்த்து விட்டாரா? நல்ல புண்ணியமா. என் தும்பளை பத்தி அசிங்கப்பட்டது கிண்டல் பண்ணாத. என் தும்பல் ராசியான தும்பல். யாருன்னா ஊருக்கு போனா கூட நான் கட்டல படுத்துக்கும் போது என் கட்டில சுத்தி ஜனங்களா உட்காந்து போவாங்க. ஒரு எப்ப எழுந்திருப்பாரோ, ஒரு எழுந்து எப்ப தும்புவாரோ. நான் தும்புனா தான் ஊருக்கே போவாங்க. என் பேரே தும்பலாம். தும்பலம் நம்பலாமாக்கும். தூரப்பழி வழி காட்டும். கண்ணி கடகம். நீ சீக்கிரம் கடிய பயணம். எதிரி எல்லாம் சாவடிக்க பயணம். சிரிக்காது எரியுது எனக்கு அப்படியே. நான் யார்? என்னுடைய தந்தை யார்? என்னுடைய தாய் யார் என்று உனக்கு தெரியும்? தெரியாது ஐயா. தெரியலங்க. என்னுடைய தந்தை யார் தெரியுமா? யாருங்க? தென்னிலங்கை வேந்தன். 10 சிரமுற்றவர், 20 கரமுற்றவர், தாய்க்கு தலைமகன், தமிழுக்கு முதல் மகன், வீணை கொடி படைத்தவர், சங்கராபரன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகத்தை பாடி சங்கரனையே நேரில் கண்டவர். உனது தந்தை? அது மட்டும் கிடையாது. என்னுடைய தந்தை பட்டத்தை பெற்றவர். உனது தந்தை? அப்படி இருந்த போதிலும் என்னுடைய தந்தைக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை. அடி அந்த ஜக்காத்தி மகளை சொன்னாதான் இருங்கலாம். யார் அங்க கொலைக்குள்ள கை நீங்க ஒழுங்கா தான் இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணீங்க பாவம்? என்ன உங்களை ஏரி வேலை போனா உங்களை நெண்டுது. உங்களை ஏரி வேலை போனா அவ்வளவோ ஏண்டா டேய், ஏரி வேலை போய் குறை சொல்றியாடா? ஏரி வேலையை குறை சொல்லாதடா. ஏரியா கரியே என்ன ஏரி வேலை பத்தி நான் குறை சொல்றேன்னா? ஆமா, இன்னைக்கு ஏரி வேலைக்கு போயிட்டா என் குடும்பம் கொஞ்சம் முன்னுக்கு வந்துக்குது. ஏரி வேலைக்கு போனா 5 வேலை அடக்கமாகுது. காலைல ஏரி வேலைக்கு போகும்போது மாட்டு ஓடி போய் ஏரி உள்ள கட்டலாம். மாடு காடு மேஞ்சு கிடக்கும். வரு ஓடிச்சாரலாம். அந்த கிளாருக்கு கொஞ்சம் வர லேட் ஆகிட்டா நம்ம ஏரி வேலை பேணு பார்த்து நடக்கலாம். அப்புறம் தெரிஞ்ச மாதிரி தான் இது. அது என்னது? பம்பு சென்னி விலை கொடுத்து வாங்கலாம். அது எப்படிடா? சரி, ஒரு 10 பொண்ணு எடுங்க சொல்லுவாங்க. சேர்ந்து சும்மா இருக்காது. ஏடி இவன் வச்சுக்கிறானுங்க, அவன் வச்சுக்கிறானுங்க, நீ யார வச்சுக்கிற? நீ சிரிச்சா? நான் சிரிப்பேன். நான் நடந்தால் நடப்பேன். நான் ஓடினால் ஓடுவேன். நான் உட்கார்ந்தால் நான் அமர்ந்தால் தூங்குவேன். ஏய் சத்தா நான் ஏன் சாவறேன்? இன்பத்திலே சாவ போற. உனக்கு குடும்பம் இல்ல, அக்கி இல்ல. காரணம் மூணத்தை கட்டிக்கிறேன். தெரியாதியா? கொண்டாட்டி 1 சம்சாரம் 2 ஒய்போ விடுங்கய்யா. 3 ராவணேஸ்வரன். அப்படி என்னுடைய தந்தைக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை என்று அது என்ன தெரியுமா? உனக்கு தந்தைக்கா? ஆமா. என்னங்க ஆசை? ஆமா, அது என்ன தெரியுமா? என்னங்க? என்றாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு பரம கடவுளை நேராக பார்க்க வேண்டும் என்று. ஓ, சிவபெருமானை. ஆமா, உன தந்தை பார்க்கணும். ஒரு நாள் வெள்ளியங்கிரிக்கு சென்றால் வெள்ளியங்கிரிக்கு சென்று நீண்ட நாளாக அவர் காவல் செய்து கொண்டிருக்கிறார். வெள்ளியங்கிரி மலையில தந்தை கர்மபாடி காவலாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். மனம் இறங்கி அவர் ஈசன்
பார்த்தா என்னடா இவ்வளவு நாளாக நாம் தவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஈசன் மனதிறங்கி வரவில்லையே. டேய், டேய், என்னங்க? வேதனையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறான் உனது தந்தை நாரதர் அவ்வழியாக ஞானம் பாடிக்கொண்டிருக்கிறார். ஓ, நாரதம் கம்பெனி ஊரு அந்த வழியா வந்தாரு. வந்து கொண்டிருக்கிறார். வந்த நாரதர் பார்த்து ராவணா என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆசைதான் சுவாமி, நானும் ஆண்டவனை பார்க்குவேன் என்பதற்காக இந்த கைலாய மலை அடியில் அமர்ந்து கொண்டு இவ்வளவு நாளாக தவம் செய்து கொண்டிருக்கிறேன். மனமிறங்கி அந்த ஆண்டவன் வரவில்லை என்று சிவன் வரவில்லையே. அப்பொழுது நாரதர் என்ன உரைத்தார்? என்னங்க? இசைக்கு உருகார் எதற்கு உருகார்? ஆமாங்க. இசை பாடினால் ஈசன் வருவார் என்று உரைத்தார். உன் தந்தையிடம். ஆமா. உடனே என் தந்தை என்ன செய்தார் தெரியுமா? பக்தி சிவன் ஓ, 10 சிரத்தை அறுத்தார். ஒரு சிரத்தை முறித்தார். முறித்து 20 கரத்தில் ஒரு கரத்தை உடைத்தார். முறைத்து தன்னுடைய நரம்பில் ஒன்று இழுத்தார். நரம்பு எடுத்து வீணையாக வீணையாக தொடுத்தார். பாவிச்சு டேய், என்னங்க? அப்பொழுதுதான் சங்கராபரணம் சொல்லக்கூடிய ராகத்தை பாடினார். ஓ, காவலன் என்னங்க? இசைக்கு உருகார் எதற்கு உருகார்? ஆமாங்க. எப்படி? என்னங்க? இந்த உலகத்திலே உள்ளவர்கள் இசைக்கு உருகவில்லை என்றால் அவர் யாருக்கும் எதற்கும் உருகவே மாட்டார். ஆமாங்க. அப்படி இசைக்கு உருகார் எதற்கு உருகார் என்றபடி பாடல பார்ப்போம். சில பேர் கையை தட்டுவாங்க. ஆமா. சில பேர் காலை தட்டுவாங்க. ஒரு இசை அதான். ஆமா. நாங்க. அப்படி இசைக்கு உருகார் எதற்கு உருகார் என்ற காரணத்தை அந்த சிவபெருமான் இசைக்கு உருகி யாரோ தவம் செய்து கொண்டிருக்கிற அந்த கானத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே பரமனும் பார்வதியும் சற்று ஊடலும் கூடலுமாக இருக்கக்கூடிய சல்லாபமா இருக்கிறாங்க. அந்த நேரத்திலே என்னுடைய தந்தை என்ன செய்தார் என்ன தெரியுமா? பண்ணாரு? தன்னுடைய தோள் கொடுத்து அம்மலையை எங்க அண்ணன் மலைன்னு ஒரு சாரங்கபாணி சிங்கம். நீ வேற நான் பயந்து போயிட்டேன் நானு. டேய், ஏன்னா போன மாசம் நாய் கட்சி பிடிச்சே படிப்புனாவ தானே பார்த்தேன். இழுத்த பாருந்தானு. அப்படி மலையை தோல் கொடுத்து அசைக்கிறார். அசைக்கிறேன். பார்வதியானவள் ஓட்டோட்டுமாக ஓடி பரமனை சிவபெருமான பிரகனாச்சி சுவாமி மாமி இந்த யார் மாமி? அங்கடா சாமியா? இந்த நடுக்கத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். என்னுடைய தந்தை அம்மலையை அசக்கியதால் அங்கே நடுக்கும். பரமன் பார்த்தார். பெண்ணே, என்னுடைய பக்தன் சிவபக்தன், சிறந்த சிவபக்தன் ராவணன் தான் இம்மலையை அசைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி சொல்றாங்க. ஆமா. அந்த நேரத்திலே அந்த நாரதன் மீண்டும் திரும்பி வருகிறார் வழியாக. அந்த வழியா நாரதன் வராரு. ஆமா. பார்த்தார் என்னுடைய தந்தை அந்த மலை அடியில் சிக்கி கொண்டு கத்தி கிடக்கிறாரு. அப்படி தலை அகப்பட்டு கொண்டு விழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பார்வதியானவள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன பண்ணினாங்க? தன்னுடைய இடதுகால் பெருவிரலால் அம்மலையை அழுத்தி கொண்டிருக்கிறார். பெருவிரலால் கட்ட வரல. ஆமா. பார்வதி வேண்டாம் சோதனை விட்டு பார்வதி வேண்டாம் விட்டுவிடு என்று உரைத்து ஈசன் நேராக ஓடி வந்து என்னுடைய தந்தைக்கு காட்சி கொடுத்தார். ரொம்ப சந்தோஷங்க. ஆமா. என்னுடைய தந்தை கேட்ட வரத்தையும் கொடுத்தார், கேட்காத வரத்தையும் கொடுத்தார். அதுதான் கேட்ட வரம் கேட்காத வரம். கேட்ட வரம் அவர் என்னென்ன ஆயுட்கால வரம் 7.5 கோடி வரம். ஓஹோ, 7.5 கோடி ஆயுள் வரம், ஆயுள் காலம் அதையும் கொடுத்தார். கேட்காத ஒன்று என்ன தெரியுமா? என்னங்க? இதுக்கு பயம் காட்டாத. நானே பால் சத்தவன். அது சரி. இந்த உலகத்திலே சிறந்த ஈஸ்வரன் 4 ஈஸ்வரன் யார் யார்? 4 ஈஸ்வரன். ஆமா. என்ன ஈஸ்வரன் தெரியாதுங்க? பரமேஸ்வரன். பரமேஸ்வரன். என்னுடைய தந்தைக்கு தவத்தை மெச்சி வந்த அந்த பரமேஸ்வரன் என்ன செய்தான்? என்ன பண்ணாரு? ராவணா, நானோ பரமேஸ்வரன், நீயோ ராவணனாக இருக்கிறாய், உனக்கு பட்ட பெயர் அளிக்க போகிறேன். எனக்கு நிகராக உனக்கு பட்ட பெயர் என்ன தெரியுமா? என்னங்க? பிரதீஸ்வரன். பிரதீஸ்வரன். இரண்டாவது ஈஸ்வரன் யாரு? யாருங்க? என்னுடைய தந்தை ராவணேஸ்வரன் பிரதீஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றதால் பிரதீஸ்வரன். ஓ, பிரதீஸ்வரன். மூன்றாவது ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார். யாருங்க? சனீஸ்வரன். ஓ, சனீஸ்வரன். ஆமா. அடேடே. நான்காவது ஒரு ஈஸ்வரன். யாரு? எத்தனை செல்வம் எத்தனை பணக்காரர் இருந்தாலும் உலகத்துல ஒருத்தன் தான் கோட்டீஸ்வரன். ஆமாங்க.
கோட்டீஸ்வரன். கோட்டீஸ்வரன். அப்படி 4 ஈஸ்வரன் சிறந்த ஈஸ்வரன். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்திலே தந்தையா திக்விஜயம் செய்து கொண்டிருக்கிறார். திக்விஜயம். ஆமா. அந்த நேரத்திலே மயனுக்கு அழகான பெண்ணாக என்னுடைய தாய் பிறந்திருக்கிறாள். ஓஹோ, உங்க தாய். ஆமா. அப்படி பிறந்து வளர்ந்து என் தாய் வயதடைந்த காலத்திலே என் தாய்க்கு ஒரு ஆசை. உங்க தாய்க்கு என்ன ஆசை? அது என்ன தெரியுமா? திருமணம் என்று இந்த உலகத்திலே செய்து கொண்டால் அந்த பரம கடவுளைத்தான் திருமணம் செய்து கொள்வோம் என்று அடம் பிடித்துக் கொண்டு ஒரே பிடிவாதம். அசுர தச்சன் மயனுக்கு மகளாக பிறந்தவர் என்னுடைய தாய். ஆமாங்க. அப்படி அடம் பிடித்துக் கொண்டு கானகத்திலே தவறு செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே கபிலர் என்று சொல்லக்கூடிய முனிவர் அங்கு சென்றார். கபிலர். கபிலர் என்னடா இத்தனை காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறாள், நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம், ஒரு பெண்ணாக இருக்கிறாளே, இவனுக்கு என்னதான் குறை நேர்ந்தது என்று பெண்ணே 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 என்று பலமுறை அழைத்தார். என் தாய் ஈசன் மீது சிவசிந்தனையாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது ஏய் பெண்ணே, எப்பொழுது நான் அழைத்து நீ மண்டுகம் போல் இருந்தாயோ நீ மண்டுகமாக போக கடவுள் என்று சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்துட்டாங்க. மண்டுகுனா என்ன அப்படி தெரியலங்க. தவளை. ஓ, தவளை தவளை தாவுகளான்னு சொல்லுவாங்க. அப்படி மண்டுகமாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். என் தாயோ கானகத்திலே மண்டுமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அப்பொழுது சிவபக்தியை சிவசிந்தனையை மறக்கவில்லை. மறக்கவில்லை. ஒரு நேரத்திலே ஒரு முனிவரானவர் ஒரு பட்சியிடத்திலே தன்னுடைய வீரியத்தை இலையில தொன்னை தைத்து அதை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆமா. அந்த பட்சியானத்தை எடுத்துக்கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆமா. இன்னொரு பட்சியானது இது ஏதோ உண்பதற்காகத்தான் எடுத்து செல்கிறது, இது சாப்பிடுற பொருள் போல இருக்கு, இது மூக்கல கவி கொண்டு செல்கிறது என்று இரண்டுக்கு சண்டை ஏற்பட்டது. பட்சிக்கு சண்டை. ஆமா. அந்த தொன்னை கீழே விழுந்தது, உடைந்தது. சாதாரணமா தரையில விழுந்து உடைந்திருந்தா பரவாயில்ல. ஆமாங்க. புல்லுங்க இருக்கிற இடத்துல விழுந்தது. அது என்ன பண்ண முடியும்? புல்லு அங்க விழுந்தது. அந்த வேரிய அங்க விழுந்தது இல்லையா தொன்ன, அந்த இடையெல்லாம் வெள்ளை நிறமா மாறி போச்சு, துட்ட மாறி போச்சு. அது என்ன புல்லு? கருப்புல்லா? ஏய், வெள்ளை நிறமா இருக்கிற புல்லு என்ன புல்லுடா? வெள்ளை புல்லு. தர்பை. தர்பையா? ஆமா. அந்த நேரத்திலே என்னுடைய தாயானவள் அப்படி குதித்து 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 வந்து கொண்டிருந்தாள். தவளையா? ஆமா. அந்த வெள்ளை புல்லின் மேல் குதித்தால் மீது உருவம் மாறியது. அழகான 32 லட்சணம் பொருந்திய பெண்ணாக. ஆமா. பரம கடவுளும் வந்து காட்சி கொடுத்தார். பெண்ணே, எதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறாய் சொல். ஐயா, நான் பரம கடவுளாகிய உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள போறேன் உரைக்க, பெண்ணே நீ என்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது, எனக்கு நிகராக பிரதீஸ்வர பட்டத்தை பெற்றவன் தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் இருக்கிறான், அவன் இங்கு வருவான், அவனை திருமணம் செய்து கொண்டால் போதும் என்று வைத்துவிட்டு மறைந்து விட்டார். சிவபெருமான் காத்துக் கொண்டிருக்கிறார். தாய் என்னுடைய தந்தை ராவணேஸ்வரன் திக்விஜயம் செய்து கொண்டிருக்கிறார். இருவரும் ஒருவரோடு ஒருவர் உற்று நோக்கி பார்த்தார்கள். காதல் மலர்ந்தது. திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் நடந்த பிறகு என்ன ஆனது? இருவர் ஒன்று சேர்ந்தார்கள். அழகாக நான் பிறந்த அப்படி அழகாக நான் பிறந்தேன் வளர்ந்தேன் இந்த உலகத்தில் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும்
இல்லாமல் 66 கோடி அசுர மக்களை சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு குறையா? முறையிட்டு பார்த்தாலும் நாங்க நீங்க கேட்கிற கேள்வி, என்னடா? நீங்க நான் சாதாரண ஆளா? நீங்க எப்படிப்பட்டவர்? நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அனைத்தும் கை கொண்டு ஆச்சரிங்க. எங்க போனாலும் இந்த சித்து வாழ்க, இந்த சித்து வாழ்க, வாயார வாழ்த்து வராங்க. குறை என்பதையே முறையிட்டு பார்த்தாலும் நம்ம நாட்டுல தலை காட்ட முடியாது. அப்படியே குறை இருந்தாலும் நீங்க விட்டு வைக்க மாட்டீங்க. மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆரவாரமா இருக்கிறாங்க. காவலன் என்னங்க இருந்த போதிலும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தென்னிலங்கையில இருப்பது? ஐயோ, இங்க நாங்க ஒரே கோசு தொல்லை எனக்கு. அதனால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரே கோசு தொல்லை. உலக பவனி வர வேண்டும். இங்க வேணா நான் பக்கத்துல பட்டோட பக்கத்துல மூத்திர மேயரா வந்துட்டான். உலக பவனி, உலகத்திலே என்னென்ன நடக்கிறது, எந்தெந்த உலகத்திலே என்னென்ன வினோதங்கள் இருக்கிறது என்று சுற்றுலா பயணம் புறப்பட்டு என்னைக்கு போற? ஒரு வருஷம் கழிச்சு. என்னையா இப்படா நீ இடிப்பாம்பியா திடீர்னு கிளம்பிடுதா? நாள் செய்வது போல் நல்லோர் செய்ய மாட்டார்கள். செய்ய மாட்டார். இடத்துக்கு போறதா நேரம் காலம் அறிஞ்சுதான் போகணும். எவனா பாட்டி மேல பொண்ணு பார்க்க போவானா? போக மாட்டான். திடீர்னு கிளம்பிடுறிய. சரி, சுற்றுலா பயணம் போறமே நம்ம எதனா ஆயிப்போச்சு, என்ன பண்ணுவேன்? அதனால போலாம். இன்னைக்கு என்ன கிழமை? ஏய், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. ஞாயிற்றுக்கிழமை போலாமா? நாய் படாத பாடு. திங்கக்கிழமை தீப்பட்ட நாள். செவ்வாய்க்கிழமை செவ்வாவோ அவ்வாவோ. புதன்கிழமை புத்திருக்கிற பாம்பு வெளியே வராத கிழமை. கசாயமோ கசாயமோ. வெள்ளிக்கிழமை. வெள்ளியோ கொல்லியோ. சனிக்கிழமை. சனி முடிச்ச நாள். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தாண்டா வந்து மூஜாடியா. ஏழு நாள் சரியா போச்சாடா. வாரத்துல 7 நாள் முடிச்சு போச்சா? ஆமா. வாரத்துல 7 நாள் போனா எந்த நாள் வச்சுக்கிறது ஐயாவுக்கு? என்னத்த வைக்க போறா? வாரத்துல 7 நாள். என்னடா வாரத்துல 7 நாள் போனா முன்ன ஒரு நாள் இருக்குது. அது என்ன நாள்? அன்னைக்கே வச்சுக்கலாம். என்ன நாள்? 16ஆம் நாள். காதல கேட்டா உன்னை வெட்டி போடுவார். இதுவே நன்னாள். இதே பொண்ணா சுற்றுலா பயணம்.
அப்படியாடி ஏண்டி எங்களை தேடாத உன்னை தாண்டி இந்த மலையூர்ல வந்து நான் தேடிங்க அந்த எங்க இருக்கு போறேன் இருக்கிறது தான் இருந்தேன் இல்லையா ரோட்டு சுத்திங்க இல்லையா எதை தேடி சுத்திங்க கடை தேடினா ஏண்டி அவதான் கடையை தேடின்னு சுத்திங்க நீ எங்க போயிருந்த நான் உன்னை தேடி வந்தேன் என்ன தேடி வந்தியா என்ன தேடி செஞ்சுக்க வேண்டிய இங்கே சுத்திங்க என்ன எப்பவுமே தனியான தேடலாம் ஆமா எப்ப வெளிக்கிழமை எங்க போவ கோவில் போவேன் ஆமா அதான் கோவில் தேடி வந்தேன் என்ன கோயில் கோல தேடி வந்த சரி அக்கா என்னது நீ எங்க கா போயிருந்த ஒண்ணும் தெரியல பத்திரி மாரி பேசுறா பாரு பத்திரி நாங்களா பஞ்சாயத்துல இவ 10 பையில போனாலாம் மலையூர்ல அக்கா என்ன பாத்தி என்ன சொல்லுவாங்களா இந்த உலகத்துல
உன்னை பார்த்து சொல்லல ஊரை பார்த்தா சொல்லுவாங்க. அப்படியா? என்ன பார்த்து சொல்ல மாட்டாங்க. எங்கெல்லாம் தேடி தர தெரியுமா? எங்கெல்லாம் தேங்க? எங்கெங்கயோ தேடல. செஞ்சு மலை பூரா தேடினேன். செஞ்சு மலை பூரா தேடின. ஆமா. செஞ்சு மலையில ஏன் தேடுற? அப்பா கூட்டி எங்கேயோ தேடி நீ. என்னது? அப்பா அப்பு. அப்பு கூட எங்கேயும் போல. அவங்க வீட்டுல தான் இருந்தேன் நானு. அப்படியா? ஆமாக்கா. சரி, அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். ஒன்று சேர்ந்திருக்கோம். அது பத்தியா? மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் புலிமங்கள் எல்லாம் துளிவிலை ஆடுவதும் காட்சி பார்க்கும்போது பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை முத்து சாரம் ஜோடி நம்ம சேர்ந்த மண்ணா இங்கு கோடி ஜனம் பார்க்க வரும். கொள்ளையில தென்னை மரம் கொள்ளையில தென்னை மரம் படுத்தா உறக்கமில்லை நீ பாய் விரிச்சா தூக்கமில்லை யாருக்கா? பயங்கிலியே உன்னை எண்ணி நான் பச்சை தண்ணி குடிக்கவில்லை. கவி பாடும் சோலையிலே குயில் ஒன்று கூதடி. நீ போகும் பாதையெல்லாம் அங்கு ரோஜா பூ பூக்குதடி. அப்படியா? கவி பாடும் சோலையிலே கவி பாடும் சோலையிலே குயில் ஒன்று படுதடி, குயில் ஒன்று படுதடி. நீ போகும் பாதையெல்லாம் ரோஜா பூ பூக்குதடி, ரோஜா பூ ஏய், மாமா, கொலட்டோர வந்த வச்சு நான் ஒத்த முத்த தருவாடையா. ஒத்த முத்தோ தந்ததற்கு என் நித்தமெல்லாம் நொகுதையா. ஒரு வாரமா உன் நடந்துக்கே தெரியல. ஆமாட்டி. எதுக்கு? தொடர்ந்து வருவாங்க. எனக்கு அவனை விட்டுட்டா அவன் பிடிச்சிக்கலாம் அப்புறம் போறான்.
பெண்கள் தானே? பெண்கள் எப்பவுமே வாடி போட்டு தான் கூப்பிடுவேன். என்னண்ணா? வாடி போட்டா கூப்பிடுவேன். வாடி போட்டா கூப்பிடுவேன். வாடி போட்டா கூப்பிடுவேன். வாடி போட்டா கூப்பிடுவேன். அவளை வாடி பண்ணி கூப்பிட கூடாது. அவளை வாடி பண்ணி கூப்பிட்டுன்னா சன் டிவி காட்ட மாட்டான். அப்புறம் சேனல் வராது, வயது கட்டாயிடும். கடவுள் எடுத்த வரமா வரப்பெற்று 10 மாதம் ஈண்டெடுத்த தாய் வாடி பண்ணி சொல்லுவோம்னா இந்த தொட மாட்டேன். நேற்று வந்த சிரிக்க அம்மா உட்காருமா எழுந்துருமா அப்படின்னு பழக்கம் வானொலி புட்டிக்கும் வானொலி பெட்டிக்கும் வித்தியாசம் இருக்காது. கொரோனா வந்தது, கொரோனா நல்ல கெட்டவன் பணக்கார ஏழை எல்லாரும் சகல சம்பத்து ஆரம்பிச்சு. இந்த பொட்டை எண்ணிக்கோது அப்படியே அலைப்படி யாருக்கு போகுது எண்ணிக்கை மாறும் போது அன்னைக்கு கூத்தாடி தான் நான் போய் சேருவேன். குட்டி பசி அப்படியா? அரே அரே 3 கேள்வி என்ன? 3 கேள்வி கேளா? நான் பதில் சொல்றேன். கீழே போய் போயிடு. எல்லாம் நம்ம குட்டி போட்டு வெளியே போயிடலாம். மாத்தினா அத்து வேற ஆளு வேற ஆட்கறாங்க. நீங்க அப்படி பதில் சொல்லல. ஆண்களுக்கு நீங்க பெண்கள் எல்லாமே அடிமை. அப்படியா? சரி. ரெடியா? ரெடிடா. ரெடியா? ரெடிடா. கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 1. அதுக்கு வாய் போடவே போறா. கேள்வி நம்பர் 1. முதல் கேள்வி. ஆமாடா. நான் ரெடியா? ரெடியா. ஐயா ரெடியா? அவங்க ரெடியா? யாக்கற மாதிரி. ஏய், ரெடியா. முதல் கேள்வி. கேளுடா. இதால சாவு. ஐயோ. ஏய், இது வாடி. இதால சாவு.
எனக்கு சொல்லுடி செம்லாட்டு ஊழியா நீ மூணாவது கேள்வி மட்டும் சொல்லு. அம்மா அப்படியே டக்கு 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 டக்குன்னு இங்க நெல்லு. மூன்றாவது கேள்வி கேட்கலாமா? ஒன்னுக்கு சின்ன தொண்டி தெரியும்.